கிட்னி முறைகேடு வழக்குல இதுவரைக்கும் விசாரணை தொடங்காதது ஏன்னு தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஈரோடு மாவட்டத்துல ஒரு தனியார் மருத்துவமனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தமிழக அரசுடைய மருத்துவத்துறை அதிகாரிகளால உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இதுல பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள்னு அவரு சுட்டிக்காட்டியிருக்காரு. சிறுநீரக மாற்று மோசடி வழக்க விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரகர்கள் மூலம் நடைபெற்ற கிட்னி முறைகேடு கொடூரமான செயல்னு கண்டித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதோடு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டு ஒரு மாதம் கடந்தும் தமிழக அரசு இன்னும் விசாரணையை தொடங்கலன்னு விமர்சித்து இருக்காரு. நீதிமன்ற உத்தரவு அரசுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மண்டல காவல்துறை ஐஜி தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில வழக்குல இதுவரைக்கும் விசாரணை நடைபெறாதது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தங்களுக்கு தொடர்புடையவர்களுடைய வழக்கு அப்படின்னா விசாரணையை தாமதப்படுத்துவதும் கிடப்புல போடுவதும், வேண்டாதவர்கள் மீதான விசாரணை அப்படின்னா துரித வேகத்துல செயல்படுவதுமான திமுக உடைய ஸ்டாலின் மாடல் அரசு இரட்டை வேடம் தமிழக மக்களிடத்துல அம்பலமாகி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு.